இரு, நான் போய் எழுப்பி கூட்டிட்டு வரேன். ஏய் வேண்டாம் விடு. சின்ன பொண்ணு தூங்குறா, தூங்கட்டும். யமுனா நீ போய் மாவு எடுத்துட்டு வா. போ. மா, அத கொஞ்சம் தள்ளி வை. இதை எடுமா, நான் இங்க வச்சுக்கிறேன். அம்மா அடுப்பு பத்த வைமா. இந்த வர கடவுளே. இட்லி குண்டானவை. தண்ணி கொஞ்சம் ஊத்து. பாத்து பாத்து ஊத்து. சக்தி அந்த மூடி எடுத்து கொடு. அம்மா, சட்னி தாளிக்கும் போது தானே கருவேப்பிலை போடுவாங்க. நீ என்னடானா இட்லிக்கு போடுற? இட்லி வேக வைக்கிறப்ப தண்ணியில கருவேப்பிலைய போட்டா அந்த இட்லி நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். சாப்பிடுறப்போ 4-5 அதிகமா சேர்த்து சாப்பிடுவாங்க. அடடா, இவ்ளோ நாள் இந்த ரகசியம் தெரியாம போச்சே. நம்ம மீனாட்சி மெஸ்ல மத்த கடை இட்லியை விட சூப்பரான டேஸ்ட் இருக்கேன்னு பார்த்தேன். இதுதான் அந்த சீக்ரெட் ரெசிபியா? ஆமா மக்களே, இந்த சீக்ரெட் ரெசிபியை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாய்தாடி உனக்கு. ஆமாமா, நான் மாவு ஊத்துறேன். அக்கா இட்லி ரெடி ஆயிடுச்சா? சட்னி தாளிச்சிடலாமா? இல்ல சக்தி, வடலாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எல்லா லேடிஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க. ஆம்பளனா சும்மா வேடிக்கை பார்த்து நிக்க கூடாதுல்ல. நானும் என் சார்பில் ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கேன். நான் வேணா உங்க எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீங்க சும்மா உட்காருங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். அம்மா அதெல்லாம் வேண்டாமா, நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க. நான் போய் உங்க எல்லாருக்கும் சூப்பரா டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீ போடுறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, முதல்ல உங்களுக்கு டீ எல்லாம் போட தெரியுமா? ஹலோ, என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? சூப்பரா டீ போடுறது எப்படின்னு உங்க தங்கச்சி சக்தி நேத்து தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. சக்தி நேத்தான சொல்லி கொடுத்த, சொல்லு. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாமா, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை. என்ன சக்தி, வெற்றி தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, நான் தான் சொல்லி கொடுத்தேன். நான் இப்பவே கிச்சனுக்கு போய் சக்தி சொல்லி கொடுத்த மாதிரி சூப்பரா உங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். இதோ வந்துடுறேன். என்ன சக்தி, வெற்றிக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்க போல. அக்கா பேசாம வேலையை பாரு. அத்தை, என்ன கீழே வந்திருக்கீங்க? தலை வலிக்குதா? நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு தரவா? இல்லம்மா, தலைலாம் ஒண்ணு வலிக்கல. வெற்றியை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு பார்த்தேன். அவன் என்னடான்னு பார்த்தா வீட்லயே ஆளை காணல. என் பூஜா, நீ அவனை எங்கேயாச்சும் பார்த்த? வெற்றி எப்படியோ மறுபடியும் சக்தியை தேடிதான் போயிருப்பான். விடக்கூடாது. இந்த விஷயத்த வச்சு ஏதாவது பெருசா சம்பவம் பண்ணிடணும். பூஜா, என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வெற்றியை நீ பாத்தியா இல்லையா? அது இல்ல அத்தை, நான் பார்க்கல. நீங்க வேணா அவனுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுங்களேன். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப டீ தூள் போட்டா கரெக்டா இருக்கும். அத்தை, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. எங்க போனான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானே வாழ்க்கையில முதல் வாட்டி
அடிக்கிறாங்களே. ஐயோ. அம்மா சொல்லுங்கம்மா. ஆ வெற்றி எங்கப்பா இருக்க? வெற்றி அம்மா, இன்னுமா நான் டீ வந்து- போடுறீங்க? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சக்தி பாத்துட்டு வர சொன்னா.